தோழர்களே, நம்ம நாட்டு அரசியல் சட்டம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், கல்வி வசதி, மருத்துவ வசதி இவை அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் இவையெல்லாம் இந்திய மக்களுக்கு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் ஒரு 10 கோடி எண்ணிக்கையிலான மக்கள் எல்லா வகையான இன்ப துன்பங்களையும் சுகங்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அனைத்தையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பெரும்பகுதி மக்கள், கிட்டத்தட்ட 146 கோடி மக்களில் 136 கோடி மக்களுக்கு தங்குவதற்கு சரியான இடமில்லை, வீடில்லை, அவர்களுக்கு சரியான வேலை இல்லை, வேலைக்கான கூலி இல்லை, அவர்களுடைய வாழ்வாதாரம் நாளைய தினம் என்ன செய்வது அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கவலையான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது யாராக நீங்கள் இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப சுக வாழ்க்கையாக சுகபோகமாக தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். இதுதான் கவலையான விஷயம். ஏன்னா நம்ம அதிகாரத்தை கொடுப்பது சாதாரண உழைக்கும் மக்கள் தான். கட்டுமான தொழிலாளி, கூலி தொழிலாளி, அமைப்பு சாரா தொழிலாளி, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னபிற வர்க்கம்தான் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மக்களுக்கான ஆட்சி இல்லாமல், ஓட்டே போடாமல், அதிகாரத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் ஓட்டு போடாத இருக்கக்கூடிய ஏராளமான பணம் செலவு பண்ணுற கார்ப்பரேட்டுகள் தாங்கள் நினைத்தபடி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் இந்திய மக்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும்.